ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், நிறைய விஷயத்த நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து ப்ரான் வாங்கி சமைச்சு எல்லாம் முடித்தேன். நான் பாட்டுக்கு பிஸியாக கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து எங்கள் ஹஸ்பண்டும் பசங்களும் சேர்ந்து ஒரு சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. என்ன படம்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் படம், ஹீரோவான். அந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க ஐநாக்ஸில். நாங்கள் என்ன பண்ணிட்டேன், குக் பண்ணியெல்லாம் முடித்து எல்லாருக்கும் லஞ்செல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறமா தான் இவங்கெல்லாம் வந்து கிளம்பி ரெடி ஆகிட்டு நான் என்னையும் கிளம்புனாங்க. சரி ஓகே எல்லாம் கிளம்புறதுக்கு அப்படி பார்த்தா 2:40 ஆகிடுச்சு. 3:15 ஷோ ஆக்சுவலாக. நாங்கள் 3:45க்கு அப்புறமா எல்லாம் கிளம்பியெல்லாம் முடிச்சு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு 2:50 அந்த மாதிரி டைமில் தான் நாங்கள் ஓலாவே செக் பண்ண போகிறோம். கிளம்பி போகிறதுக்கு பார்த்தா ஓலா வந்து ஒன்றுமே அவைலபிளே இல்லை. ஸோ சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஓலா ஒன்றுமே இல்லையேன்னு என்ன பண்ணுறதுன்னு தேடிட்டே இருக்கும்போது ஒரே ஒருத்தர் டக்குன்னு மாட்டினார். சரின்னு ஓகேன்னு கிளிக் பண்ணி அவரை வர வச்சா அவர் வரதுக்கே 3:05 ஆகிடுச்சு. ஸோ 3:05க்கு வந்தால் 3:10க்கு நாங்கள் இங்கே ரீச் பண்ணி நாங்கள் கிளம்புனோம். அப்போ அவர்கிட்ட சொன்னோம், நாங்கள் வந்து இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணியிருக்கோங்க, எங்களை தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாக விட்டுருங்க, நாங்கள் 3:15 ஷோ பட் இங்கே 3:05 கிட்ட ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணார், ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி சல்லுன்னு வண்டியை இங்கே ஸ்டார்ட் பண்ணாருங்க. அப்படியே போகிறது பார்த்தா அப்படியே பயமாக இருந்தது. நம்ம ஒரு வண்டியில் உட்காந்துருக்க மாதிரி ஃபீலிங்கே இல்லை. அப்படியே ஏதோ இதில் ஓட்டுற மாதிரி சல்லு புல்லுன்னு ஓட்டுறாரு. நாங்கள் சொன்னோம், ஐயோ பயமாக இருக்குங்க நீங்கள் ஓட்டுறேன். இல்லை நான் கரெக்டாக அவனை கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டினார். கரெக்டாக எங்கள் ஹஸ்பண்ட் திட்டிகிட்டே போனாங்க. கடைசியில் படம் வந்து ஒரு 2-3 இது ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் இல்லை கரெக்டாக அப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் முடிஞ்சு படம் போட்ட டைமுக்கு நம்ம போயிடலாம், கவலைப்படாதீங்கன்னு அவங்கக்கிட்ட ஓரளவுக்கு சொல்லி அவங்க டிக்கெட்டை கேன்சல் பண்ணுற அளவுக்கு டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ ஃபைனலாக நாங்கள் கிளம்பி தேட்டருக்கு போய் அவர் விட்டுட்டார். 3:20 அந்த மாதிரி விட்டுட்டார் எங்களோட 10 மினிட்ஸில். அங்கே போய் ரீச் ஆகிட்டு மேலே போய் தேட்டரில் போய் நாங்கள் லிஃப்ட்டில் போய் உட்காந்து பார்க்குறோம். நல்ல வேலை கரெக்ட் டைமுக்கு நாங்கள் போய் அங்கே ரீச் ஆகிட்டோம். போய் படம் பார்த்தா படம் ஃபஸ்ட் பேரண்டிங், அதாவது முக்கியமாக இந்த படத்தை யார் பார்க்கணுன்னா கிட்ஸ் வச்சு ஒரு பேரண்டிங் கண்டிப்பாக ஒரு படம். ஏன்னா நம்ம பசங்களை வந்து எப்பவுமே நம்ம ஸ்டடீஸில் ஃபோர்ஸ் பண்ணுறோம். அதை ஃபோர்ஸ் பண்ணாமல் அவங்க வழியில் விட்டு அவங்களுக்கு என்ன இருக்குன்றதை நம்ம கொண்டு வரணும். ஸோ பசங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீடம் கொடுங்க, அப்போ தான் அவங்களோட இதில் வந்து அவங்க சக்ஸஸ் ஆவாங்க. அவங்களோட பேஷன் என்னவோ அதில் நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கன்ற மாதிரி படம் மூவி செம்மையாக இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டோரி. இதில் என் பொண்ணுக்கு எப்பவுமே படம் பார்க்க போயிட்டாலே அவளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வந்தால் தான் அந்த படமே பார்க்குற அந்த ஃபுல் ஃபீலிங்காக நமக்கு வரும். ஸோ அவள் ஏதாவது எனக்கு சாண்ட்விச் வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி நான் அவங்க அப்பா ஏதோ சாண்ட்விச் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க 2000 ரூபீஸ்க்கு சாண்ட்விட்சு, அதுக்கப்புறம் வந்து பீட்சா, அதுக்கப்புறம் லார்ஜ் கோக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கி ஆர்டர் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா, அதாவது ஐநாக்ஸ் மெரினா மால் தேட்டரில் தான் இருக்கோம். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ படம் தான் பார்த்துட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குது. இன்டர்வியூஷன் இப்போ தான் முடியுது. படம் இப்போ தான் கொஞ்சம் வந்து சூடு பிடிக்குது. இப்போ தான் நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ தேட்டருக்குள்ளே போக போகிறோம். கேஎஃப்சி பீஸா அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து வாங்கணும். மொத்தமாக சேர்த்து 2150 ரூபீஸ் தெரியுமா? ஒன்லி பார்த்தா பில்லை பார்த்தா 2000 ஆகிடுச்சு. ஐயோ எனக்கு கிளைமேக்ஸ் சீன் விறுவிறுப்பு ஒரு பக்கம், இந்த பில்லை பார்த்தா அது ஒரு பக்கம் டென்ஷன். சரி ஓகேன்னு மொத்தம் எப்படியே படத்தை பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் வந்துட்டோம், கிளம்பி நேராக வீட்டுக்கு வரலான்னு யோசிச்சுட்டு கீழே இந்த இது இறங்கி கீழே வரோம். பார்த்தா ஸ்பாட் அந்த மெரினா மாலில் கீழே இருக்குது. ஸோ அங்கே போனதே இல்லை இது வரைக்கும், இதான் ஃபஸ்ட் டைம். சரி போய் பார்க்கலாம், நார்மலாக இருக்கிற சூப்பர் மார்க்கெட் அளவுக்கு தான் இருக்கும்னு நினச்சேன். அப்போயே ஹைப்பர் மார்க்கெட்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் உள்ளே போனோம். உள்ளே போனால் அது என்னவோ இந்த மிடில் ஈஸ்ட்லாம் இருக்கிற மாதிரி, கத்தாரில் துபாயில் இருக்கிற லுலு மார்க் மாதிரி நல்ல பெரிய ஹைப்பர் மார்க்கெட்டுங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு ஷாம்புவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆயில் ஐட்டமோ, இல்லைன்னா க்ராசரிலையும் சரி, கிளாத்து A to Z எல்லா ஐட்டமுமே அங்கே உள்ளே இருக்குது. இப்போ நாங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போது மரீனா மாலில் இருக்க ஸ்பார்க் சூப்பர் மார்க்கெட்டில் தான் இருக்கோம். ஸோ இப்போ வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நான் வீட்டுக்கு போய் ஷாப்பிங் ஹால் மாதிரி போடுறேன், என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ரொம்ப பெரிய மால், எல்லா ஐட்டமுமே இருக்குது. எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ், க்ராசரி எல்லாமே A to Z எல்லாமே இருக்குது. எல்லாம் இருக்குது. வெரைட்டிஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஒரு ஐட்டம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அப்ராடில் இருக்க சூப்பர் மார்க்கெட் மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஹைப்பர் மார்க்கெட் ஸ்பார்க் ரொம்ப பெருசு. ஸோ ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்சால் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. என்ன சொல்கிறது,
டைம் எவ்வளோ நேரம் வந்தாலும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். வந்து பாருங்கள். எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் நிறைய சாட்டர்டே சண்டே வீக்கெண்டுன்றதுனால நிறைய ப்ரைஸ் ஆஃபர்ஸ் இருந்தது. ரஷ் நிறைய ரஷ் இருந்ததுங்க. ஆனால் மாலில் அந்த முக்கியமாக அந்த ஸ்பார் சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப ரஷ் இருந்துச்சு. போய் ஒரு வழியாக எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பர்ச்சேஸில் நான் என்னெல்லாம் பண்ணியிருந்தேன்றதை நான் உங்களுக்கு இப்போது சும்மா ஷாப்பிங் ஹால் மாதிரி காமிச்சிடுறேன். வாங்க நம்ம போய் அந்த ஷாப்பிங் ஹாலில் என்னென்ன ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கிண்டிலே வந்து சோடா வாங்கியிருக்கேன். எப்போவுமே இது எங்கள் வீட்டில் எப்படின்னா நாங்கள் ஏதாவது லஞ்சு ஏதாவது என்வி சாப்பிட்டாலும் சரி, கொஞ்சம் ஹெவி ஃபுட்டாக இருந்தாலும் நார்மலாகவே எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து லெமன் போட்டு, சில பேர் சக்கரை போடுவாங்க, ஆனால் நாங்கள் வந்து சால்ட்டு போட்டு தான் லெமன் சால்ட் போட்டு குடிப்போம். அதனால் இது எப்போவுமே எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஸோ அது 2 பாட்டில் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் டின்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ ஃப்ரிட்ஜில் டின் வைக்கிற பழக்கம் உண்டு. ஸோ அதனால் இது வந்து 7up டின்னு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த டின்னு ஒரு 2 வாங்கியிருக்கோம், மவுண்டன் டியூ சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பெப்சி டின் 2, இது வந்து டயட் பெப்சி. ஸோ அதனால் இது ஒரு 2 டின் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஷேப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இது மலேரியாவுக்கு வந்து இது வந்து மலேரியா வராமல் தடுக்கிறதுக்கு இது கண்டிப்பாக குடிக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களுக்கு. இது ஒரு இந்தியன் டானிக் வாட்டர்னு சொல்லி, இதில் அதுக்காக ஏதோ கலந்துருக்காங்க, கார்பனேட் வாட்டர்னு சொல்லி அது வேறு இதில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கியூனியா ஏதோ ஒன்று அந்த ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்கங்க. அது வந்து நம்ம மஸ்கிட்டோஸ்கிட்டேருந்து மலேரியா வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டின்னை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ கிட்ஸுக்கும் இது வேணால் நான் உங்களுக்கு இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னதுன்றதை நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிரேப்ஸ் வாங்கியிருக்கோங்க, க்ரீன் கிரேப்ஸு. ஸோ இது வந்து 1/2 kg க்ரீன் கிரேப்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கு சிப்ஸு. இது வந்து சாஸியாக இருக்கும், ரொம்ப கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து என்னோடய கிட்ஸுக்காக 2 வாங்கியிருக்கேன். ஏன்னா சண்டை வந்துடும், 1 வாங்கி ஒருத்தருக்கு 1 கொடுப்பேன், ஒருத்தர் கொடுக்கலன்னு சண்டை வரும். ஸோ அதனால் 2 பேக்கெட் இது வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து இது எப்போவுமே அவங்க அப்பா வந்து வரும்போது இது எப்போவுமே வாங்கிட்டு வருவாங்க. அவங்க அப்ராட்லேருந்து வரும்போதெல்லாம் இது ஒரு பாட்டில் வாங்கிட்டு வருவாங்க. இங்கேயும் எங்கே போனாலும் வாங்கிடுவாங்க இதை. ஸோ அதனால் இது ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மஸ்கிட்டோக்காக ஒரு லிக்விட் ஒன்று. ஸோ இந்த லிக்விட் இது காலியாக போச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு லாவெண்டர் ஃப்ளேவரில் குட் நைட்டுக்கு இது ஒரு லிக்விட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கிராக் ஜாக். நமக்குலாம் முன்னாடி ஞாபகம் வரும், 90s கிட்ஸு 80s கிட்ஸ்க்கெலாம் இது ஞாபகம் இருக்கும், அந்த கிராக் ஜாக் பிஸ்கெட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க இதை சாப்பிட்டு. ஸோ அதனால் இது ஒரு பெரிய பேக் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேரி பிஸ்கெட்டு. இது வந்து 4/4 get 1 ஆஃபரு. எங்கள் வீட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் பால் கொடுப்பேன் 2 பசங்களுக்குமே. 2 பேரும் பால் குடிக்கும்போது பிஸ்கெட் இல்லாமல் அவங்க பால் குடிக்கவே மாட்டாங்க. ஒன்று மேரியோ இல்லை மில்கி ஏதாவது ஒரு பிஸ்கெட் அவங்க 2 பேருக்கும் கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் அந்த பால் குடிப்பாங்க. ஸோ அதனால் அவங்க 2 பேருக்காக இந்த பிஸ்கெட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னைக்காவது வீக்கெண்ட்ஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு வீக்லேயோ அவங்களுக்கு ஒரு நாள் வந்து மேகி, அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது ஒரு மேகியை கொடுக்கலன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் மேகி கண்டிப்பாக தேடிடுவாங்க. அதனால் மேகி. இது என் பையனுக்கு வந்து என்னவோ தெரியலங்க, அந்த பார்லேஜி பிஸ்கெட்டை கண்டால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது வந்து 50 grams எக்ஸ்ட்ரா இருந்தது. அதுவும் அவனுக்கு அந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்லேஜி பிஸ்கெட்டு. ஸோ அதனால் எங்கே போனாலும் அம்மா எனக்கு பார்லேஜி பிஸ்கெட் ஒரு பேக்கெட் வேணுமா அப்படின்னு கேட்பான். அதுக்கப்புறம் இது வந்து மொஸ்லா சீஸு, மில்கி மிஸ்டில் மொஸ்லா சீஸு. இந்த சீஸ் வந்து நான் மெயினாக வந்து பீட்சாக்காக தான் இந்த சீஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா பீட்சா பண்ணும்போது இந்த சீஸ் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சாஸ் எல்லாமே கொஞ்சம் தான் இருக்குது, காலியாக போகுது. ஸோ இது வந்து காம்போ ஆஃபர், ரெட் சில்லி, க்ரீன் சில்லி, சோயா. ஸோ 3 காம்போ ஆஃபர் மாதிரி நல்ல ப்ரைஸு 119, அதாவது 150 இதோட ப்ரைஸு. ஆனால் நமக்கு வாங்கின ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 119. ஸோ ஒர்த்தானது. அதனால் இது ஒரு காம்போ ஆஃபருக்காக இது ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஐடி பரோட்டாவில் வீட் பரோட்டா. சரி, இது வந்து 2 பேக் வாங்கினேன். சாரி, இப்போ டின்னருக்கு நைட்டு ஒரு பேக்கெட் காலி பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு பேக்கெட் இருக்குது.
ஷாப்பிங் ஹால் காட்டணுன்றதுக்காகவே இது ஒரு பேக்கெட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஃப்ரெஞ்ச் லூப்னு சொல்லிட்டு நமக்கு கேக்லாம் வரும் இல்லையா, அதில் வந்து 2 பேக்கெட்டு வந்து அவங்களோட பேஸ். ஸோ அந்த பேஸ் வந்து ஒரு பேக்கில் 2 இருக்குது, செட் ஆஃப் 2 இருந்துச்சு. ஸோ அதனால் 2 பேக் வாங்கியிருக்கேன், 4 பீசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ட்ரா இருக்குங்க, என்கிட்ட பாட்டில் இல்லை, ஸோ உடஞ்சிருச்சு. அதனால் வந்து இது ஒரு பாட்டில் ஒன்று வாங்கியிருக்கேன் க்ரீன் கலரில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தந்தூரி மிஷின் என்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து அந்த ட்ரேயில் விற்கிறதுக்கு எனக்கு அலுமினியம் வந்து காலியாகிடுச்சு. ஸோ அதனால் இது ஒரு பெரிய பேக் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து அடிக்கடி தேவைப்படும் தந்தூரி பண்ணுறதுக்கு, ஆயில் இல்லாமல் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது ஒன்று பேக் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து வீடியோக்காகவும் சரி இல்லை வீட்டில் இந்த மாதிரி எங்கேயாவது வைக்கிறதுக்கு இந்த இதுவும் க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இது ஒரு ஃப்ளார் வாஷ் பார்த்தா எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். ஓகே, எல்லோரும் நம்ம வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.